ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மளோட சேனலில் தொடர்ந்து நிறைய ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, நவம்பர் 29ஆம் தேதிக்குள்ள மகர ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் அமைஞ்சிருக்குன்னு தாங்க. இதோடு இந்த மாதத்தோட விசேஷ நாட்களும் கிரகநிலை கிரக மாற்றங்களும் அது கூடவே நட்சத்திர பலன்களையும் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி வக்கர நிலையில் இருக்கிறாருங்க. தைரிய வீரியஸ்தானத்தில் ராகு, பஞ்சமஸ்தானத்தில் குரு வக்கரமாகவும் இருக்கிறாரு. சப்தமஸ்தானத்தில் செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் சூரியன், லாபஸ்தானத்தில் புதன், சுக்கிரன் என கிரகநிலை உள்ளது. கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தா 5/11 அன்னைக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி வக்கர நிவர்த்தி ஆகிறாருங்க. 8/11 அன்னைக்கு லாபஸ்தானத்தில் இருந்து சுக்கிரன் அயனசைன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு. 13/11 அன்னைக்கு லாபஸ்தானத்தில் புதன் வக்கரம் ஆரம்பிக்கிறாரு. 16/11 அன்னைக்கு தொழிற்ஸ்தானத்தில் இருந்து சூரியன் லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த மாதத்தில் பல விசேஷ நாட்கள் நமக்கு அமைஞ்சிருக்குங்க. மாத ஆரம்பத்திலேயே அதாவது அமாவாசை அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கேதாரலட்சுமி விரதமும் இருக்குங்க. அடுத்ததா கந்தசஷ்டி விரதம் ஆரம்பிக்குதுங்க. அதோட நிறைவா கந்தசஷ்டி சூரசம்ஹாரமும் நடக்குது. நவம்பர் 13ஆம் தேதி சதுர்மாசி விரதம் பூர்த்தி அடையுதுங்க. நவம்பர் 15ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி. அன்னைக்கு எல்லா சிவன் கோயிலும் அன்னாபிஷேகம் நடைபெறுங்க. அது மட்டும் இல்லாம துளசி பூஜை, சோமவார விரதம், உமா மகேஸ்வர விரதம், சங்காபிஷேகம் இப்படின்னு நிறைய விசேஷ நாட்கள் நமக்கு அமைஞ்சிருக்குங்க. இது கூடவே சனி வக்கர நிவர்த்தியும் இருக்கு. இந்த சங்காபிஷேகத்தை யாரெல்லாம் நேரில் போய் பார்த்துருக்கீங்க அப்படின்னும், அபிஷேகத்துக்கு தேவையான அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்துருக்கீங்களா அப்படின்னும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே சிவபெருமானை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க தாங்க இந்த மகரம் ராசிக்காரங்க. பொதுவாகவே சனி என்ற வார்த்தையை கேட்டாலே எல்லோருக்கும் ஒரு பயம் வருங்க. அந்த அளவுக்கு நாம் சனி பகவானை பார்த்து பயந்துட்டு இருக்கோம். ஆனால் உண்மையில் சனி பகவான் இந்த அளவுக்கு பயன்படுத்தக்கூடியவரா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இல்லைங்க. நாம செய்யற தவறுகளுக்கு தண்டனை தந்து நம்மை நல்ல வழிப்படுத்துபவர் தாங்க இந்த சனி பகவான். வேகமாக செல்லும் நம் வாழ்க்கை சக்கரத்தை தடுத்து நிறுத்தி நாம எதுக்காக இந்த பூமிக்கு வந்தோம், நம்முடைய இலக்கு என்ன அப்படின்னு நமக்கு தெளிவுபடுத்துவாரு. சனீஸ்வரர் நவகிரகங்களில் ஒருவர். இவருக்கு மந்தன், சனீஸ்வரன் என்ற பெயரும் இருக்குங்க. நவகிரகங்களில் எந்த ஒரு கிரகத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு சனிக்கு உண்டு. சனி பகவான் பூமியை சுற்றி வருவதற்கு 30 வருடங்கள் ஆகுமாம். ஒரு லக்னத்தில் இருந்து இன்னொரு லக்னத்திற்கு செல்வது அதிக காலம் எடுத்துக்கொள்ளும் ஒரே கிரகம் இந்த சனி பகவான் தாங்க. 7.5 சனி, அஷ்டம சனி ஆகியவற்றின் வழியாக வாழ்க்கையின் அனுபவத்தையும் புரிதல்களையும் செய்யக்கூடியவர் தான் இந்த சனி பகவான். எல்லோரும் 7.5 சனியை பார்த்து தாங்க அதிகமாக பயப்படுவாங்க. உண்மையில் அஷ்டம சனி தான் ஒருவருக்கு அவமானங்களையும் அலைச்சலையும் தேடித்தரும். வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளையும் எதிர்த்து போராடும் துணிச்சலையும் அனுபவங்களையும் தருவாரே தவிர சனி பகவான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒருவரை கீழே போக விடமாட்டாருங்க. சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்தவர் தாங்க இந்த சனி பகவான். இவர் யமதர்மராஜனின் சகோதரன். சனி பகவான் ஒருவரின் ஆயுளை ஆதிக்கம் செய்பவர். அதனால தான் இவரை ஆயுள்காரகன் அப்படின்னும் சொல்லுவாங்க. தர்மம், அர்த்தம், காமம், மோஷம் ஆகிய 4க்கும் இவரே காரகன் ஆவார். சனி ஒருவர் ஜாதகத்தில் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் அவர் எல்லாவித சகல சௌபாக்கியங்களும் பெற்று உரிய வாழ்க்கையை வாழ்வாருங்க. அதே ஒருவரோட ஜாதகத்தில் சனி பகவான் பகையாகவோ நீச்சமாகவோ இருந்தால் அந்த ஜாதகர் ஒரு காலகட்டத்தில் துன்பம், தோல்வி இப்படின்னு அனுபவிப்பாங்க. மற்ற கிரகங்களின் வலிமை இருந்தால்தாங்க இந்த பலன்கள் எல்லாமே சாதகமாக மாறும். சனி கொடுத்தாலும் சரி கெடுத்தாலும் சரி அதை யாராலும் தடுக்க முடியாதுங்க. நவகிரகங்களில் மிகவும் முக்கியமான பாவ கிரகமாக சனி பகவான் இருக்கிறாரு. சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய வாசகமே இருக்குங்க. சனி பகவானின் ஆட்சி வீடு மகரம், கும்பம். உச்ச வீடா துளாராசி இருக்குங்க. நீச்ச வீடா மேஷமும், பகை வீடா சிம்மமும் இருக்கு. சனிக்கு நட்பு கிரகங்கள் அப்படின்னு பார்த்தா புதன், சுக்கிரன், ராகு, கேது. சம கிரகம் அப்படின்னு பார்த்தா குருதாங்க. பகை கிரகம் சூரியன், சந்திரன், செவ்வாய் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க தன்னம்பிக்கை நிறைந்தவர்களாகவும் தைரியம் கொண்டவர்களாகவும் தாங்க இருப்பாங்க.
மிகவும் பொறுமையாளராகவும் அவங்களுக்கு தேவையானதை அடைவதற்கு மற்றவர்களை புரிந்து கொள்வதிலும் அதே அளவு பொறுமையுடனும் இருப்பாங்க. ஆனா கொஞ்சம் அவசரமானவங்க. மகரம் ராசிக்காரர்கள் புத்திசாலித்தனமானவங்க. எந்த ஒரு கஷ்டமான நெருக்கடியான சூழ்நிலையிலும் அமைதியான மனநிலையில் தான் கடினமான முடிவுகளையும் எடுப்பாங்க. மகர ராசிக்காரங்களின் மிகப்பெரிய பலம் பலவீனம் அப்படின்னு பார்த்தா ரெண்டுமே பிடிவாதம் தாங்க. இவங்க ஒரு விஷயத்தை செய்ய முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு சமரசமும் இல்லாம கண்டிப்பா அதை செஞ்சு முடிச்சிடுவாங்க. இவங்க உழைப்புக்கு அஞ்சாதவங்க. எவ்வளவு வேலையா இருந்தாலும் அதை இழுத்து போட்டுட்டு செஞ்சு முடிச்சு நல்ல பேரும் வாங்குவாங்க. எத்தனை தடைகள் வந்தாலும் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் பின்வாங்காதவங்க தாங்க இந்த மகர ராசிக்காரங்க. இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகள் எல்லாமே கைகூடி வரப்போகுதுங்க. எல்லா வகையிலும் நல்லதுதான் நடக்கும். இந்த மாதத்துல தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் எல்லாமே சாதகமா நடந்து முடியுங்க. தொழில் ரீதியா சில மாற்றங்களையும் நீங்க பாப்பீங்க. மேலும் வேலையில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. வியாபார போட்டிகள் குறைந்து இந்த மாதம் வியாபாரத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்குங்க. பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகும். வியாபாரத்துல புதிய முதலீடுகள் லாபங்கள் பெருகக்கூடிய யோகங்கள் இருக்குங்க. உங்க வியாபாரத்துக்கு தேவையான பண முதலீடுகளை உங்களோட தந்தை வழி உறவினர்கள் இல்லைன்னா தந்தை ஸ்தானத்துல இருக்கக்கூடியவங்க மூலியமா உதவி கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்க மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்குங்க. வேலை காரணமா வெளிநாட்டுக்கும் போக வேண்டியது இருக்கும். ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு உயர்வு கிடைக்குங்க. வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வேலையும் கிடைக்கும். இந்த மாதம் குடும்ப உறவுல சுமூகமான சூழ்நிலை தாங்க உருவாகும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கிற வாய்ப்பும் இருக்குங்க. கணவன் மனைவி உறவுல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அன்பும் அதிகம் ஆகுங்க. உறவினர்கள் நண்பர்கள் மூலியமாவும் நன்மைகள் நடக்குங்க. பெண்களுக்கு இந்த மாதம் பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்குங்க. எடுத்த காரியங்கள் எல்லாமே சாதகமான பலன்கள் தான் கிடைக்கும். குழந்தைகளும் உங்கள் பேச்சை கேட்டு தாங்க நடந்துக்குவாங்க. இந்த மாதம் திருமணம் செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. திருமண வரன்கள் உங்களை தேடி வரப்போகுதுங்க. பூமி தொடர்பான தொழில் செய்யறவங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய மாதமா தாங்க இது அமைஞ்சிருக்கு. ஏன்னா 4ஆம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கம் ஏற்படுறாரு. அதனால பெரிய அளவில் பூமி லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதுவும் விவசாயம் கால்நடை சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாம் பெரிய பூமி லாபம் இருக்குங்க. கிட்டத்தட்ட 8 வருஷமா நீங்க பட்ட அவமானத்துக்கும் மன கஷ்டம் பண கஷ்டம் வேலை இழப்பு இப்படின்னு ஏகப்பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இந்த மாதம் அது எல்லாமே சரியாக போகுதுங்க. பழைய கடன் பாக்கிகள் எல்லாமே இந்த மாதத்துல அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. சில சுப செலவுகளும் வீட்டுல உண்டாகும். சில நேரத்துல வெளிநாட்டுக்கு போறத பத்தி யோசிச்சிருப்பீங்க. அதுவும் இப்ப நடக்க போகுதுங்க. இந்த மாதம் நிதி விஷயத்துல உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்க போகுதுங்க. அதனால வண்டி வாகனம் வாங்கவும் உங்களுக்கு தேவையான ஆசைகளை நிறைவேற்றவும் இது ஒரு நல்ல காலகட்டமா அமைஞ்சிருக்கு. ஆனாலும் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு உடல்ல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுற வாய்ப்பும் இருக்குங்க. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களோட படைப்பு திறன் அதிகமா இருக்குங்க. பொது நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கவும் பிரபலமானவர்களா இருப்பீங்க. நல்ல ஒரு வாய்ப்புகள் எல்லாம் தேடி வர போகுதுங்க. உங்களோட முன்னேற்றத்துக்கு பாதைக்கான காலமா இது இருக்கு. இந்த மாதம் பணவரத்து அதிகமா இருக்குங்க. எதிர்ப்புகள் விலகி நண்பர்கள் மூலம் உங்களுக்கு உதவி கிடைக்கும். நீங்க செய்யற காரியங்கள் எல்லாமே வெற்றி பெற போகுதுங்க. புதிய நபர்களின் அறிமுகமும் உங்களுக்கு கிடைக்கும். உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க இந்த மாதம் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்குங்க. வாகன லாபமும் ஏற்படும். நீங்க நினைச்சபடி உங்களோட காரியங்களை செஞ்சு முடிக்கிற சூழ்நிலை உருவாகுங்க. செலவுகளை குறைக்கிறதுக்கு திட்டமிடுறது ரொம்பவே நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரங்க இந்த மாதம் எந்த ஒரு விஷயத்தை செய்யறதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே திட்டமிட்டு செய்யறது மூலியமா உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுங்க. சிக்கலான பிரச்சனைக்கும் எளிதா தீர்வு கண்டுபிடிப்பீங்க. பண வரத்து அதிகமாக தாங்க இருக்கு. புகழும் அந்தஸ்தும் உங்களுக்கு உயர் போகுதுங்க உங்களோட திறமையால. அவிட்டம் 1, 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க இந்த மாதம் பேச்சின் இனிமை சாதுரியத்தால எடுத்த காரியத்துல எல்லாமே வெற்றி பெறுவீங்க. ஆன்மீக பயணங்கள்ல நாட்டம் அதிகமா இருக்குங்க. வாகனத்துல செல்லும் போதும் ஆயுதம் நெருப்பு இதையெல்லாம் கையாளும் போதும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் மகரம் ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பரிகாரமாக சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வணங்கி வாங்க. கஷ்டங்கள் நீங்கும், ஆரோக்கியமும் உண்டாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.